கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு தலைப்பு, சபையோரே இழித்துக் கொள்ளுங்கள், கடைசி கால எச்சரிக்கையின் செய்தி, இயற்கைக்கு எதிராக நடக்கும் சதி. இன்னைக்கு நம்ம பார்க்குமானா ஒரு வசனத்தை எடுத்து படித்து அதிலிருந்து அதன் மூலமாக உங்களுக்கு விளக்கலாம்னு நினைக்கிறேன். ஏசாயா 66 8 முதல் பாகம். இப்படிப்பட்டவர்களே கேள்விப்பட்டது யார்? இப்படிப்பட்டவர்களை கண்டது யார்? எப்படிப்பட்டதான விஷயங்கள், எந்த மாதிரியான காரியங்கள்? வேதம் சொல்லுது, பிரசவ வேதனை படுமுன் பெற்றால், கர்ப்ப வேதனை வரும் முன் ஆண் பிள்ளையை பெற்றால். ஏசாயா 66 நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில், நம்ம இந்தியாவில் மட்டும் சிசேரியன் விதம் எவ்வளோ தெரியுமா? 54%. அதாவது பிரசவ வேதனை வருவதற்கு முன்பாகவே சிசேரியன் பண்ணுறது, கர்ப்ப வேதனை வருவதற்கு முன்பாகவே சிசேரியன் பண்ணுறது. இந்த காரியங்கள் குறித்து இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அது இந்தியாவில் மட்டும் 54%. அது ஒவ்வொரு மாநிலத்தில் எவ்வளோ நம்ம பார்க்கலாமா? நம்ம சவுத் இந்தியாவில், தமிழ்நாட்டில் 100 குழந்தை பிறந்தா 45%, கர்நாடகாவில் 46%, கேரளாவில் 39%, ஆந்திராவில், தெலுங்கானாவில் 62%, ஆந்திராவில் 50 something என்னவோ. இது எதற்கு முன் உதாரணமாக இருக்குதுன்னு நம்ம பார்க்கணுமானா, ஆண்டவர் நம்மளை படிக்கும்போது சரியான காலத்திலும் சரியான நேரத்திலும் கால வடிவத்திலும் நம்ம படித்தார். நேச்சுரல் தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை அமைக்கப்பட்டது. ஆண்டவரும் அதை தான் ஆசீர்வதித்தார். இங்கே நடக்கிறது எல்லாமே நேச்சுரலுக்கு அப்பாற்பட்டதான விஷயம். உங்களுக்கு புரியுதுன்னு தெரியல. நம்ம பார்க்குறோம், கர்த்தர் நிலைநிறுத்தின படைப்புக்கு அப்பாற்பட்ட கிரியைகள் செயல்படும் போது சாபத்தின் கதவுகள் திறக்கப்படுமா? அதுதான் சாத்தானுடைய தந்திரமும் கூட. எசேக்கியேல் 28 3 இதோ தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான், ரகசியமானதொன்றும் உனக்கு மறைப்பொருள் அல்ல. யாரை குறித்து இந்த வசனம் சொல்லுது தெரியுமா? அந்தி கிறிஸ்துவை குறித்தும் பழைய சர்ப்பமான சாத்தானை குறித்து அந்த வசனம். அவன் 12 நீ விசித்திரமாக செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் தான். சாத்தான் ஆசை காட்டுகிறவன். ஏதேனிலிருந்து அவனுடைய வேலை என்ன தெரியுமா? ஆசை காட்டுறது. அங்க ஆதாம் ஏவாள் படைத்த தேவன் சரியான காலத்திலும் சரியான நேரங்களிலும் பருவமழை, பருவக்காற்று எல்லாம் சரியான விதத்தில் நேச்சுரலாக போய்கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அந்த இடத்துல ஆதாமுக்கும் ஒரு கட்டளையிட்டார். தோட்டத்தின் மத்தியில் இருக்கிற விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், புசிக்கும் போது அந்த நாளில் சாகவே சாவா என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கும் போது, கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கும் போது ஆதாம் அதன்படி செய்தானாம். சாத்தானுடைய வேலை என்ன தெரியுமா? ஆசை காமிப்பது. ஆதாம் தோட்ட வேலைக்காக வெளியே போயிருக்கும் போது ஏவாள் வஞ்சிக்கிறான். ஆசை வார்த்தையை காண்பிச்சு வஞ்சிக்கிறான். அதை சாப்பிடும்போது தேவர்களை போல் ஆவா என்று ஆசை வார்த்தை காமிக்கிறான். அது பார்க்கும்போது கவர்ச்சிகரமாக இருக்கும். அந்த பழத்தை வாங்கி புசிக்கிறாள். ஆசை நிமித்தமாக புசிக்கிறாள். புசித்த உடனே தன் கணவனாக ஆதாமுக்கு தருகிறாள். ஆதாம் புசிக்கிறான். ஏவாள் புசிக்கும் போது கண்கள் திறக்கவில்லை. ஆதாம் புசிக்கும் போது இருவருடைய கண்களும் திறக்கப்படுகிறது. அந்த பழம் எப்பேற்பட்டதுன்னா புத்தியுள்ளது என்றும். அப்ப ஆண்டவர் படிக்கும்போது ஆதாமுக்கு ஏவாள் புத்தி இல்லாம படிச்சாரு? இல்லவே இல்லை. புத்தியோடு ஞானத்தோடு படிச்சிருக்கார். அந்த ஞான புத்தி எதற்குரியதுன்னா கர்த்தருடைய நேச்சர்களுக்கு உள்ளானது. ஆனால் சாத்தான் அந்த கனியை புசிக்க வைக்கும் போது அந்த வார்த்தையை சொல்லுகிறான், அந்த கனியை புசிக்கும் போது நீ சாக மாட்டீர்கள் என்று. நம்ம பார்க்குறோம், அந்த எசேக்கியேல் 28 3 ரகசியமானது ஒன்றும் உனக்கு மறைப்பொருள் அல்ல. அப்ப சாத்தானுக்கு தெரியும், இவர்கள் புசிக்கும் போது சாக மாட்டார்கள், இவருடைய கண்கள் திறக்கப்படும் அறிந்து அவன் சொல்லுகிறான், நீங்க சாக மாட்டார்கள். இது நேச்சுரல் அப்பாற்பட்டது. ஏன்னா கர்த்தருக்கு ஆல்ரெடி கட்டளையிட்டு இருக்கிறாரு, நீ சாப்பிடும்போது சாகவே சாவாய். நீ வார்த்தைகளே சாத்தான் எப்படி ஆசை வார்த்தையினாலே தேவனுடைய கற்பனைகளை விட்டு வார்த்தைகளை விட்டு வழிவிடுக செய்கிறான் என்றால் அதுதான் அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அதன் மேல் உள்ள ஒவ்வொரு காரியங்களும் உள்ளது. ஆமென். இந்த காரியங்கள் நம்ம பார்க்க அந்தி கிறிஸ்துவின் ஆவி எப்படி கிரியை செய்கிறது பார்ப்போம் என்றால் புசிக்கும் போது அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது.
இங்கே சிசேரியன் பற்றி நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் சொல்லியிருக்காரு ஆதியாகமத்தில் 3ஆம் அதிகாரம், நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடு பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். இன்னைக்கு கர்ப்ப வேதனை நிமித்தம் எத்தனை நேச்சுரலாக அமைய வேண்டிய காரியங்கள் இருக்குது தெரியுமா? ஆனால் அந்த காரியங்கள் எல்லாம் சாத்தான் என்ன பண்ணுகிறான்? ஆசை வார்த்தை, பயத்தை காண்பிக்கிறான். இப்பொழுது பிறக்கிற எல்லா குழந்தைகளும், சபையிலும் சரி, சபையில் உள்ள அவிசுவாசிகளும் சரி, பிறக்கப்படுற எல்லா குழந்தைகளுக்கும் சிசேரியன் பயமுறுத்துகிறான். தாயை காப்பாற்ற முடியும், இல்லை என்றால் குழந்தையை தான் காப்பாற்ற முடியும். 2 பேர் மத்தியில் காம்ப்ரமைஷன் பண்ணி விடுகிறான். நூதன ஐடியாக்கள், இது கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பானது. இந்த நேச்சுரல், கர்த்தர் அமைத்த ஒவ்வொரு நேச்சுரலுக்கு புறம்பானது. இந்த வார்த்தை மீறும் போது என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அந்தி கிறிஸ்துவின் ஆவி அந்த குழந்தை மூலமா கிரியை செய்யும், அந்த மனைவி மூலமா கிரியை செய்யும், அந்த கணவன் மூலமா கிரியை செய்யும். ஏனென்றால் அவர் 2 பேரும் ஒத்துக்கொண்டார்கள். சிசேரியன் பண்ணுவதற்கு சைன் வாங்கிடுறான், உடன்படிக்கை எழுதி வாங்கிக்கிறான். அந்தி கிறிஸ்தாவி உடையவன். டாக்டர்ஸ், மேதாவிகள், அதிமேதாவிகள், சயின்டிஸ்டுகள், இவங்கெல்லாம் யாரு? இயேசுவின் பிள்ளைகளா? கிடையவே கிடையாது. அந்தி கிறிஸ்துக்காக அவருடைய ஆட்சி அமைப்பதற்காக முன்னாடி வந்த அவனுடைய ஆவிகள், அந்தி கிறிஸ்து ஆவிக்குரியவர்கள். இப்படி இருக்கும்போது நேச்சுரலா அமைய வேண்டியது எல்லா காரியங்களும் மாற்றி விடுகிறான் சாத்தான். மாற்றும் போது என்ன நடக்கும்? அந்தி கிறிஸ்து ஆவி உள்ள நுழையும். ஆதியாகமம் 3:16, நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடு பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். பாருங்க, பழைய சர்ப்பமாகிய சாத்தான் பிள்ளை பிறக்கும் போது கர்த்தரால் இயற்கையாக பிறக்கும் முதன் முறைமைகளை மாற்றுகிறான். எப்படி என்றால் மனிதர்களுக்கு பயமுறுத்துகிறான். குழந்தை முக்கியமா தாய் முக்கியமா என்று கேள்வி எழுப்பிவிட்டு அதில் தந்திரமாக செயல்படுகிறான். அதாவது காம்ப்ரமைஷன், பயத்தை காட்டி சாத்தானுடைய அந்தி கிறிஸ்து ஆவி உள்ள நுழைவதற்கான அநேக காரியங்களும் செயல்படுத்தி கொண்டே இருக்கிறான். சிசேரியன் முறைமை கொண்டு வருவது பிரசவ வேதனை இல்லாமல் குழந்தையை வெளியே எடுப்பது தான். பிரசவ வேதனை இல்லாமல் போனால், சபையை பார்த்து சொல்கிறேன், பிரசவ வேதனை இல்லாமல் போனால் தேவனை எப்படி மகிமைப்படுத்துவீர்கள்? பிரசவ வேதனை இல்லாமல் போனால் கணவன் எப்படி தேவனை மகிமைப்படுத்துவான்? இதிலிருந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தருக்குரிய பக்தி கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே இருக்கான். ஒவ்வொரு சபையிலும் பக்தி குறையும் போது விசுவாசம் குறையும். விசுவாசம் குறையும் போது கர்த்தருடைய வார்த்தையை மறக்க நேரிடும். என் பிரியமானவர்களே, நல்ல யோசிங்க. இந்த மாதிரி அநேக காரியங்கள் பிசாசினால் ஏற்படுத்தப்படும் போது அவர்கள் மூலமா பிறக்கிற எல்லா குழந்தையும், சிசேரியன் மூலமா பிறக்கிற எல்லா குழந்தையும், அவர் கணவனானாலும் மனைவியானாலும் அவர்களுக்குள் கர்த்தருடைய வார்த்தை எப்படி நிலைநிற்கும்? அப்போஸ்தலர் காலத்தில் நீங்கள் படிக்கும்போது வியாதியஸ்தர்களும், சப்பானியர்களும், முடவர்களும், மரித்தவர்களும், ஓமியர்களும், செவிடர்களும் அப்போஸ்தலருடைய நிழல் படுவதற்கும் அவர்கள் மேல் கை வைத்து ஜெபிப்பதற்கும் எல்லோரும் வாஞ்சியாக இருந்தாங்க. சபையார் கூடி ஜெபிப்பதற்கும், அவர் கூடி ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடப்பதற்கும், அதனால் கர்த்தருடைய நாம மகிமைப்படுவோம், அவர்கள் எல்லாரும் கர்த்தரை துதிக்கவும் ஒரு காரணமாக இருந்தது. கர்த்தருடைய கிரி அங்கே வெளிப்பட்டது. இன்னைக்கு சபையில் கர்த்தருடைய கிரி வெளிப்படுதா? இல்லை கர்த்தர் நம் நிமித்தமாக, இல்லாத சிசேரியன் பண்றல உங்கள் நிமித்தமாக கர்த்தருடைய நாம மகிமைப்படும் நினைக்கிறீங்களா? பயத்தினால் நீங்கள் எல்லாரும் கட்டப்பட்டு போயிருக்கீங்க. அந்த பயத்திலிருந்து உங்களை விடுதலைப்படுத்துவதற்கு யாருமே இல்லாமல் போயிட்டாங்க. ஏன்னா நீங்க அந்தி கிறிஸ்து ஆவிக்குள் அடக்கப்பட்டிருக்கீங்க. இன்னைக்கு ஜபம் குறைக்கப்பட்ட போது, விசுவாசம் குறைந்த போது, தைரியம் இல்லாம போது, சிசேரியன் அது ஒரு வார்த்தைக்கு பயந்து போய் எல்லாரும் சைன் அந்த அவன் கொடுக்குற அந்த அந்தி கிறிஸ்து ஆவியுடைய அதிகாரி கொடுக்குற அந்த லெட்டரில் சைன் போட்டுறாங்க, உடன்படிக்கைக்கு சைன் போடுறாங்க, அவன் ராஜ்யம் கட்டுவதற்கு. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய நேச்சுரல் இயற்கையாக அப்பாற்பட்ட காரியங்கள் கர்த்தருக்கு விரோதமாக செயல்படும் போது அந்தி கிறிஸ்து அங்கே சைன் வாங்குறான். உத்தரவாதம் இல்லை. அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க, அந்தி கிறிஸ்து ஆவி எப்படி உள்ள வரான்னு சொல்லிட்டு. ஏன் இன்னைக்கு வரைக்கும் சிசேரியன் எவ்வளோ ஆபத்தானது மட்டும் இல்லை, அது ஸ்பிரிச்சுவலா பின்னாடி ஒரு பெரிய ஒரு ராஜ்யமே கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது, அந்தி கிறிஸ்து ராஜ்யம்.
இங்கே நல்ல சபையில் தீர்மானம் எடுக்க வேண்டிய காரியங்கள் அநேகமாக இருக்கு. நல்ல கவனிக்க வேண்டிய இடம் இது. ஜெபத்தின் மேன்மை குறைக்கப்படும். ஜெபத்தினால் நடக்கும் அற்புதங்கள் முற்றிலும் தடுக்கப்படும். இதிலே தேவனுடைய கிரியை எப்படி வெளிப்படும்? நமக்கு நமக்கு தான் பயமே இல்லையே. பயப்படும்படியான காரியங்கள் வரும்போது அந்தி கிறிஸ்துவின் ஆவியினுடையவன் அந்த இடத்திலே காம்ப்ரமைசன் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு கர்த்தரை தேடாமல் பார்த்து கொள்ளுவான். ஆபத்து வந்தாத்தானே கர்த்தரை நோக்கி கூப்பிட முடியும். நீங்க ஆபத்து வந்தாதானே கர்த்தரை நோக்கி கூப்பிட முடியும். பிரச்சனை வந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட முடியும். பிரச்சனையே இல்லையே, காம்ப்ரமைசன் ஆயிருது. சிதறிங் பண்ண பிறகு எங்க பிரச்சனை? அதுக்காக எங்க எப்படி வருத்தத்தோடு கூப்பிட முடியும்? இல்ல கர்ப்ப வேதனை பலிக்கிறவளோ அதற்காக வருத்தத்தோடு கூப்பிடுவாளா? இல்லவே இல்லையே. அவங்க தான் பிரச்சனை இல்லை, பயமே இல்லை, ஆபத்து இல்லை, எந்த ஒரு வழியும் இல்லையே. இப்படி எப்படி கர்த்தரை கூப்பிடுவாங்க? கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற காரியங்கள் தடைப்பட்டு போகுது. என் பிரியமானவர்களே, நிதானித்து அறிந்து கொள்ளுங்கள். சிசரிங் அது ரொம்ப மோசமானது. சாத்தான் இரண்டு வழி மூலமா அந்தி கிறிஸ்து ஆவியை ராஜ்யத்தை கட்ட முடியும். ஒரு ஆசை, அது ஆதி ஆகமத்திலிருந்து தொடங்கியது. ரெண்டாவது பயம், சிசேரிங். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை பேசக்கூடியவர்கள் அநேக காரியங்கள் இருக்கு. கடைசி கால எச்சரிக்கை. உங்கள் சபையிலாவது யாராவது சிசரிங் பண்றவர்கள் இருந்தால் நீங்கள் அவர்களுக்காக தேவ வசனத்தை போதித்து அவர்களை தைரியப்படுத்துங்கள். அவருக்காக உபவாசம் எடுங்கள். அவருடைய விசுவாசம் வர்த்திப்பிக்கும்படி, அவருடைய தைரியம் இன்னும் திடமா இருக்கும்படி, அவருடைய பயம் நீங்கி போகும்படி விசுவாசத்தோடு நீங்க ஜெபிச்சீர்களானால் உங்கள் சபையில இந்த மாதிரி காரியங்கள் ஒன்றும் நடைபெறாது. இன்னைக்கு நீங்க உற்சாகமாய் உபவாசத்தோடு, தாகத்தோடு, ஏக்கத்தோடு கர்த்தர் வெளிப்படுத்த அந்த காரியங்கள் குறித்து ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கு. அதனால ஒரு நாளும் சிதறையும் குறித்து நீங்க யாரும் மறக்காதீங்க. ஆண்டவர் வார்த்தை வெளிப்படுது. கர்த்தரை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சுபாவத்தின் மூலமாக வெளிப்படும் பாவங்களை மன்னிப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளது என்று வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகின்றன. நான் உங்களோட உங்க சபையோட என்ன சொல்லுவேன்? விபச்சாரம் செய்யும் போது ஏசப்பா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பார். தரையில குனிந்து உங்களில் பாவம் செய்யாத ஒருவன் இவன் மேல் கல்லெறிய கடவன் என்று சொல்லப்படும் போது ஒருவரும் கல்லெறியாமல் அந்த ஸ்திரியை மன்னித்தது போல நானும் உன்னை மன்னிக்கிறேன், இனி பாவம் செய்யாதே என்று ஆண்டவர் அந்த விபச்சார ஸ்திரியை மன்னிச்சார். ரெண்டாவது, மோசம் பண்ணும்போது அப்படியே மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பார், தாவீதை போல. மூன்றாவது, வழி விலகி தூரமாய் போனாலும் நம்மோடு கூப்பிடுதலுக்காக காத்துக்கிட்டு இருப்பார், இளையகுமாரனை போல. மறுதளித்தாலும் மன்னிச்சு விட்டு விடுவார், பேதரை போல. தரிசனத்தை நிறைவேற்றாமல் பாதியிலே பின்வாங்கி போனாலும் நம்மை மறுபடியும் அழைத்து தரிசனத்தை நிறைவேற்றுவார், எலியா யோனாவை போல. நாம் முறுமுறுத்தாலும் கர்த்தர் மேல் உள்ள வைராக்கியத்தை நிமித்தம் வார்த்தையின் மூலமாக தெளிவுபடுத்துவார், ஏபுவை போல. இன்னைக்கு பாருங்க காரியங்கள் எப்படியாக இருக்கிறது என்று. நம்ம அறிய வேண்டியது என்ன? நம்மளுக்கு தெளிவுபட வேண்டியது என்ன? ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறோமா, இல்லை அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் கீழே இருக்கிறோமா? நிதானித்து தியானிங்கள். இன்னைக்கு விழிப்புணர்வு சபையில் இல்லாவிட்டால் சிசேரிங் சபையில் சர்வசாதாரணமாக நடக்கும். சிசேரிங் மாத்திரம் இல்லை, அநேக காரியங்கள் அந்தி கிறிஸ்துவுடைய பயத்தினால் வருகிற அநேக காரியங்கள் சபையில் சர்வசாதாரணம் நடக்கும்போது உங்களுடைய ஜபம், உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய தைரியம், தேவ பக்தி எங்கே போகும் என்று நிதானித்து அறியுங்கள். தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் சபைகளுக்கு. ஆமென். நீங்க ஜெபிக்க வேண்டிய காரியங்கள், உபவாசம் போட வேண்டிய காரியங்கள் அநேகமா இருக்கு. சிசரிங் குறித்து நீங்க யாரும் அசதியா எடுக்காம, இன்னைக்கு இந்தியாவில் சரி கவர்மெண்ட் சிசரிங் குறித்து விழிப்புணர்வு எல்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க. சபையில எந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாம சிசரிங் நடந்துகிட்டு இருக்கு, சர்வசாதாரணம் நடந்துகிட்டு இருக்கு. ஊழியக்காரரே, நீங்க யாராக இருந்தாலும் சரி, சபையாரே, விசுவாசிகளே, நீங்கள் நிதானத்தை அறிய வேண்டியது நிறைய காரியங்கள் இருக்கு. பயப்படக்கூடிய காரியங்கள், நீங்கள் பயப்படாமல் இருக்க வேண்டும். ஏசாயா 41:10 பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன் சொன்ன தேவன். நீங்க சிதறிங் பண்ணும் போதும் அந்தி கிறிஸ்துடைய நேச்சுரலுக்கு அப்பாற்பட்ட காரியங்களில் நீங்கள் தலையீடுபடும் போது தேவன் எப்படி உங்களை காப்பாற்றுவார்? தேவன் மேல் உங்களுக்கு பயம் எப்படி வரும்? தேவன் மேல இருந்த விசுவாசம் உங்களுக்கு எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? நிதானத்தை அறியுங்கள். இதுல தேவனுடைய கிரியை எப்படி வெளிப்படும்? ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்லா யோசிக்க வேண்டிய காரியங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களோட ஒவ்வொருத்தரோடும் பேசிக்கொண்டிருக்கிறார்.
சபையோரோட பேசிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் உபவாசம் போடும் நாட்கள் கூடிய சீக்கிரத்தில் நெருங்கி இருக்கு. சபையில் விசுவாசம் குறைஞ்சு கொண்டே இருக்கு. சபையில் ஏன் அற்புதம் நடக்கலன்னா பயம் இல்லை. பயப்படும் போது அந்திகிறிஸ்துடைய ஆட்சியின் கீழ் போய் அந்த அந்திகிறிஸ்துடைய ஆலோசனைப்படி ஆப்ரேஷன் பண்ணி கொடுக்குறாங்க. பின் எப்படி விசுவாசத்தின் இன்க்ரீஸ் ஆகும், எப்படி விசுவாசம் வர்த்திப்பிக்கப்படும்? தேவை வரும்போது தான் ஜபம் வரும். அங்கே அற்புதம் பெற்றாதான் ஸ்தோத்திரங்கள் வெளிப்படும். இங்கே தேவையே இல்லை, இங்கே அற்புதம் இல்லை, பின்ன எப்படி ஜபம் வரும், ஸ்தோத்திரங்கள் வரும்? ரட்சிப்புக்காக மட்டும் நீங்கள் சபையில் வந்து ஆராதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை ரட்சிப்புக்கு மட்டும்தான் சபையில் போதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ரட்சிப்புக்கு அப்பேற்பட்ட விசுவாசம் இருக்குது, விசுவாசம் அப்பேற்பட்ட ஜபமும் இருக்குது. இந்த 3 காரியங்கள் சேர்ந்தால் தான் நம்ம பரலோகத்துக்கே போக முடியும். கிரியை இல்லாமல் விசுவாசம் செத்து இருக்கும். நமக்கு கிரியே இல்லையே, நமக்கு அந்த பயம் இல்லை. சிசரிங் ஆப்ரேஷன் எவ்வளோ ஈஸியாக முடியுமோ அவ்வளோ ஈஸியாக நம்ம வெளியே வந்துடுறோம். வீட்டுக்கு கடன் அடைக்க இன்னொரு கடனை வாங்குகிறோம், தேவையை சந்திக்க கடன் வாங்குகிறோம். ஆண்டவர் சமூகத்தில் முட்டி போட்டு நம்ம ஜெபிக்கிறதே இல்லையே. முட்டி போட்டு ஜெபித்தோன்னா ஆண்டவர் நம்ம கொடுப்பாரு. அந்த கொடுத்த அந்த சந்தோஷத்தில் நன்றி பலி ஏறெடுப்போம். விசுவாசத்தினால இன்னும் அதிகமாக காரியங்கள் கிரியையினால வெளிப்படுமே. நம்ம தான் எதுவுமே ஜெபிக்கிறது இல்லையே. இப்போ எல்லாமே ஈஸியாக கிடைக்குது. அந்திகிறிஸ்து ஆட்சி எல்லாமே ஈஸியாக கிடைக்குது. பின் எப்படி ஆண்டவரை நோக்கி நம்ம விண்ணப்பம் பண்ண முடியும்? இங்கே என்ன தெரியுமா குறையுது? தேவன் உள்ள விசுவாசம் குறையும், சபை மேலுள்ள தாகம் குறையும், சகோதரர் மேலுள்ள அன்பு குறையும், சகோதரி மேலுள்ள அன்பு குறையும். இறுதியில் மத்தேயு 24:12 அக்கிரமி மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். சபையை விழித்துக் கொள்ளுங்கள். எதற்காக நீங்கள் உபவாசம் போடுவீர்கள்? எதற்காக நீங்கள் ஜெபிப்பீர்கள்? எந்த காரியங்களுக்காக கர்த்தர் சமூகத்தில் அனுதினம் காத்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் தேவைகளுக்காகவா? இல்லை துதிபலி ஏறெடுக்கிறதுக்காகவா? இல்லை என்றால் பாவ மன்னிப்பு அறிக்கை செய்வதற்காகவா? எதற்காக கர்த்தர் சமூகத்தில் வருவீர்கள்? எல்லாம் அந்திகிறிஸ்து ஆவியின் ஆட்சியின்குள் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது எப்படி கர்த்தரை துதிப்பீர்கள்? எந்த நாவில் கர்த்தரை துதிப்பீர்கள்? இருதயத்தோடவா? முழு இருதயத்தோடு கர்த்தரை துதிக்க முடியுமா உங்களால்? பேருக்காக சபைக்கு வருவீர்கள், பேருக்காக காணிக்கை கொடுப்பீர்கள், பேருக்காக திருவந்தாரதனை பங்கெடுப்பீர்கள். எல்லாம் பேருக்காக அமையும் போது சரீரத்துக்காகவும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காகவும் நீங்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன? அந்திகிறிஸ்து ஆவிக்கு ஆட்சிக்குள் உங்களை யாரும் ஒப்புக் கொடுக்காதீர்கள். பரிசுத்த உபவாச நியாயங்கள், ஜபத்தில் தரித்து நில்லுங்கள். ஒருவருக்காக ஒருவர் தாகத்தோடு ஜெபியுங்கள். உங்களில் ஒருவன் வியாதியாக இருந்தால் அவர்களுக்கு உபவாசம் இருந்து ஜெபியுங்கள். பிரெக்னன்சியாக இருக்கும்போது அந்த சகோதரியாவது பலப்படுத்தி வசனத்தினால் தைரியப்படுத்துங்கள். சிசரிங் பண்ணக்கூடிய காரியங்கள் ஒன்றும் அவர்கள் வாழ்க்கையில் நடைபெறாமல் இருக்கிறதுக்கு அந்த ஆவியை கட்டி ஜெபியுங்கள். சபையில் அநேக அசுத்த ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. உலகத்தை இச்சையில ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அந்த ஆவிகளை கட்டி ஜெபிக்க வேண்டிய ஒவ்வொரு சபையில் ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் உள்ள கடமை அது. இன்னைக்கு எல்லாரும் மறந்து போயிட்டீங்க. இன்னைக்கு எல்லாம் உலகத்துல ஏஐ டெக்னாலஜி மூலமா எல்லாம் அந்திகிறிஸ்து ஆட்சியின்குள்ள எல்லாம் கீழே அடங்கி போயிட்டீங்க. அப்ப நீங்க எப்படி ஜெபிப்பீங்க? எப்படி விசுவாசத்துல உங்களை வர்த்திப்பித்துக் கொள்ளுவீங்க? எப்படி கர்த்தரோட தாகத்தோடு காத்திருப்பீங்க? எதற்காக தாகத்தோடு காத்திருப்பீங்க? ஆத்மாக்காகலாம். ஆத்மா வேணும் ஜெபிக்கிற நீங்க சபையில் இருக்கிற அநேக அந்திகிறிஸ்து ஆட்சியின்குள் கிரியை செய்கிற பொல்லாத செயல்கள், நேச்சுரலுக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் ஈடுபடும் போது எப்படி கர்த்தருடைய ஆவி அபிஷேகம் அங்கே வெளிப்படும்? முதலாவது தடை செய்யப்பட வேண்டியது அந்திகிறிஸ்து ஆட்சியினுக்குள் கிரியை செய்கிற நேச்சுரல் அப்பாற்பட்ட காரியங்களுக்கு யாரும் ஒத்து போகக்கூடாது. தேவை வரும்போது கர்த்தர் சமூகத்தில் முழங்கால் போடணும். கடன் தேவையா, பண தேவையா, ஃபினான்சியல் ப்ராப்ளமா, இயேசுவின் சமூகத்தில் வந்து முழங்கால் போடுங்க, உபவாசம் எடுங்க. வியாதியா, இயேசுவின் சமூகத்தில் உபவாசம் எடுங்க, ஜெபிங்க. கர்த்தர் செய்வார், கிரியை செய்வார். அப்போஸ்தலர்கள் காலங்கள் செயல்படலையா? ஏன் இப்பொழுது இந்த காலங்களிலும் தேவன் எனக்காக அநேக காரியங்கள் செய்திருக்கிறாரே. நாம் ஒருவரும் உற்சாகத்தோடு என் தேவன் எனக்காக செய்வார் அந்த தைரியத்தோட, முழு நம்பிக்கையோட, முழு நிச்சயத்தோட, விசுவாசத்தோடு நம்ம கர்த்தர் சமூகத்தை காத்திருந்தோம். கர்த்தர் நிச்சயமா அற்புதம் செய்வார். இன்னைக்கு அநேக விசுவாசம் தணிந்து போய்விட்டது, அன்பும் குறைந்து போய்விட்டது. கடைசி காலமா இருக்கிறபடினால உங்களை நீங்க வஞ்சித்துக் கொள்ளாதபடி எச்சரிக்கையா இருங்கள். சபை விட்டு போகிறவர்களுக்காக ஜெபியுங்கள், அவர்களுக்காக கருத்தா ஜெபியுங்கள். மிக முக்கியமாக உங்களோட ஆத்துமாக்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தினுடைய ஆத்துமகளுக்காகவும் ஆவியில உற்சாகமா விழித்திருந்து ஜெபியுங்கள். அநேக காரியங்கள் உங்களோட பேச வேண்டியது அநேக இருக்கிறபடினாலே கர்த்தர் சித்தமானால்
அடுத்த வீடியோவில் உங்களோட பேசலாம் ஆசைப்படுகிறேன். முக்கியமாக சிசேரன் அந்தி கிறிஸ்துடைய அவனுடைய ஆலோசனைப்படி செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும், அந்த ஆலோசனை கீழ் செயல்படுகிற எந்த காரியமாக இருந்தாலும் உங்கள் விசுவாசம் தணிந்து போகும், உங்கள் அன்பு இல்லாமல் போகும், கர்த்தருடைய மேல் இருக்க வைராக்கியம் சுத்தமே இல்லாமல் போகும். உங்கள் ஆத்மா எங்கே போகும் சிந்தித்து பாருங்கள். சபையுடைய ஆத்மாக்கள் எங்கே போகும் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் அவரோட விசுவாசிகளை ஜெபிச்ச ஜெபங்கள் எங்கே போகும் என்று சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு சபையில் விழிப்புணர்வு வேண்டும். எல்லா சபைகளும் விழிப்புணர்வு வேண்டும். சிசேரின் அந்திகிறிஸ்துடைய அநேக நேச்சுரலுக்கு அப்பாற்பட்டு கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட செய்கிற அநேக காரியங்கள், இயற்கைக்கு புறம்பாக செய்கிற அநேக காரியங்கள் அந்திகிறிஸ்துடைய ஆவியின் ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஏதுவான காரியங்கள் அமைக்கிறபடினாலே இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. சபையில தீர்மானம் எடுங்க. உபவாசம் போடுங்க. சிசேரியனுக்காக உபவாசம் போடுங்க. இன்னைக்கு இந்தியாவில் 54% ஒரு சிசேரியன் நடக்குது. பார்த்துக்கோங்க எவ்வளோ மோசமான காலத்தில் நம்ம இருக்கிறோன்னு. அல்லேலூயா. பயமே இல்லாம, வலியே இல்லாம, வேதனையே இல்லாம, கஷ்டமே இல்லாம இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தேவன் ஆதியிலே ஆதாமிடம் ஏவாளும் எல்லாரும் எதை சொல்லி வெளியனுப்பிச்சாரு? நீங்கள் பாடுபடணும், கஷ்டப்படணும், வேர்வை சிந்தணும், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான், குடும்பத்தில் ஐக்கியம் உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, அந்தி கிறிஸ்துடைய தந்திரங்களில் நாங்கள் ஒருவரும், எங்கள் சபையார் ஒருவரும் யாரும் துணை போகாதபடி, ஆமென், பயங்களுக்கோ இல்லை அநேக காரியங்களுக்கோ நாங்கள் கர்த்தர் சமூகத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்வோம். அந்த தீர்மானம் எடுப்பீர்களானால் உங்கள் சபையில் எழுப்புதல் உண்டாகும். கர்த்தர் நிச்சயமாக கட்டளையிடுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.